கர்த்தருக்கே மகிமை உண்டாக்கட்டும். தேவன் எல்லாவற்றிலும் மகிமைப்பட்டு உயர்ந்திருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தையை நாம் எடுத்து கர்த்தருக்குள்ளே வாசிக்க போகிறோம். ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 114 1 2. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கேருந்துமா புறப்பட்ட போது? வாசிங்க. புறப்பட்ட போது யூதாவிற்கு பரிசுத்த ஸ்தானமும் ராஜ்யமாயிற்று. எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, எங்கேருந்து புறப்பட்ட போதுமா? ஆமாம், அந்நிய பாஷைக்கார ஜனத்தின் மத்தியிலிருந்து இஸ்ரவேல் புறப்பட்ட போது, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூதாவிற்கு பரிசுத்த, அல்லேலூயா, ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் இன்னும் எகிப்திலே இருக்கணுமோன்னு தெரியல. எத்தனை பேர்? ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் எகிப்து என்று சொன்னால் என்ன? எகிப்து எப்படிப்பட்ட தேசம்? அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வளைத்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்பதை அநேக முறை நாம் கர்த்தருடைய வேதத்தின் வாயிலாய் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷைக்காரன ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது, அல்லேலூயா, அந்நியர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேசமாக இருந்த அந்த தேசத்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தருக்கு எப்படி மாறினா, யூதாவிற்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. இஸ்ரவேல் தேவன் ஆளுகை செய்கிற ராஜ்யமாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதா அவருக்கு பரிசுத்த ஜனமாய் மாறி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அந்நிய தேசத்துக்குள்ளே, இந்த எகிப்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜனங்கள் எப்படி அந்த தேசத்தில் வாழ்ந்தார் என்று யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. சில காலம் சென்ற பிறகு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் எங்க இருந்தாங்களா? அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட சத்தம் எங்க எட்டுச்சா? தேவ சன்னதியில் போய் எட்டுச்சு. அல்லேலூயா. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து யாரை நோக்கி முறையிட்டாங்கம்மா? ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கொண்டார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினா, தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கினார். அவங்க எங்கே இருந்தாங்க? அடிமை தேசத்தில் இருந்தாங்க. எகிப்தில் அவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்க? அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த அடிமையினுடைய ஆதாரம் என்ன? அந்த அடிமையினுடைய பங்கு என்ன? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்தினுடைய காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிளாடிக்கு மேரேஜ் ஆகிற போது
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தை பண்ணார். அவருடைய சபை பாஸ்டர் ஒரு ஆலோசனையான ஒரு பிரசங்கத்தை கொஞ்சம் நேரத்தில் பண்ணார். யூதாவுக்கு கிளாடியை மேரேஜ் பண்ணுற போது அதுக்கு ஒரு ஆலோசனை அவர் எப்படி கொடுத்தாருன்றா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிளாடியை மருமகளை பார்த்து, நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ்க்கப்பட போகிற, இன்னொரு வீட்டுக்கு வாழ்க்கப்படுகிற போது நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை அங்கே வாழனா, நீ எப்படி இருந்தால் நீ அங்கே வாழ்வன்னு சொன்னால் நான் சொல்கிற இந்த ஆலோசனை உனக்கு நன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நீ போகிற போது உன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கணுன்னார். என்ன சொன்னார்? ஆமாம், இந்த அடிமையாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற அர்த்தத்துடைய அந்த பொருள் என்னென்னா, அடிமையை எதையும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா, அடிமை எல்லாவற்றுக்கும் தாழ்ந்து போவானே தவிர எதிர்த்து நிற்க மாட்டான். அப்போ அடிமை எதை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை சொன்னாலும் அதற்கு எந்த எதிர்ப்பான பதிலும் சொல்லாதபடிக்கு, முரண்பாடான வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பணிஞ்சு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வேதம் நமக்கு அப்படி தான் சொல்லுங்க. அதுதான் அந்த ஊழியக்காரர் நீங்கள் அந்த பிரசங்கத்தை நீங்கள் ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை அது ரெக்கார்டிங்கில் இருக்கணுமானா நீங்கள் தாராளமாக அதை கேட்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த மக அடிமையாக அங்கே போகிற போது எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வான்ற அந்த தீர்மானத்தை அங்கே அவர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி தான் தேவன் ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஊழியக்கார் அந்த மகளுக்கு போதித்து அனுப்பப்பட்ட ஒரு காரியம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இல்லை, அது அப்பாற்பட்டது. ஆனால் ஊழியக்காரனுடைய போதனை எப்படி இருக்குது என்று சொன்னால், இப்படி போனால் இப்படிப்பட்ட மேன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருந்தாங்க? அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை 23 வாசித்தீங்களே. சில காலம் சென்ற பின்பு மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து, அல்லேலூயா, அடிமைத்தனத்தினாலே தவித்திருந்தாங்க. அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. ஆகாரை பார்த்து கேட்குறா தூதன், ஆகாரே நீ எங்கே போகிற? என் நாச்சியார் என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் அவளை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்கிறா. நீ ஆதியாகமம் எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 16 அதிகாரத்துலேருந்து அது வரும். நீ எங்கே போகிறா என்று சொல்லி கேட்குறேன். நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தூதன் சொல்கிறாரு, நீ இப்போ கைக்கு அடங்கிரு. அல்லேலூயா. இந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்க்கணும் தேவ ஜனமே. இவன் சொல்கிறா, என்னை அவள் துன்பப்படுத்துகிறா, எனக்கு பிரச்சனையாக இருக்கிறா, அதான் நான் ஓடி போகிறேன். நீ இப்போ அங்கேயே போய் இருன்றி ஆண்டவரை. ஒரு கேள்வி கேட்டாளா? அல்லேலூயா. திரும்ப போய் அவள் அடங்கியிருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமே எப்பொழுது அவளை அனுப்புகிறானோ அது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தா? அடங்கியிருந்தா. ஆபிரகாம் அவளை கூட்டி திரும்ப ஆகார் இந்த அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும், இவன் பிள்ளையோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரை ஆபிரகாமுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? சாரா தான் கொடுத்தது. அல்லேலூயா. சாரால் தான் கொடுத்தது. அல்லேலூயா. இப்போ சாரால் தான் சொல்கிறா, அவளை புறம்பே தள்ளும். வேதம் சொல்லுகிறது இந்த காரியம் ஆபிரகாமுக்கு விசனமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்ததுதான். ஏனென்றால் ஆகார் எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள், இப்போது அவளை மாத்திரம் நான் தள்ள முடியாது, என் கூட ஒரு என் பிள்ளையும் கூட சேர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவரே என்றார். அந்த காரியம் ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஆண்டவரேன்னு சொல்கிற போது ஆண்டவர் சொல்லுவார், சாரால் சொல்லுது கேளுன்னுவார். என்ன சொல்லுவார்? வார்த்தைகள் நம்ம யோசித்து பார்க்கணும் தேவ ஜனமே. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே ஒரு சில நேரங்களிலே நம்ம வச்சு பார்ப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் ஒரு சில நேரங்களில் நம்மளை வச்சு பார்ப்பாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே வச்சு பார்க்குற போது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அங்கே நாம் நிற்கிற போது தேவனுடைய வாக்குத்தத்தமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நம் தலைமையில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை இல்லை, என்னால் இப்படிப்பட்டதான காரியத்தில் என்னால் சகித்து கர்த்தருடைய நாமத்தில் என்னால் உட்கார முடியாது, அப்படின்னு என்னால் இருக்க முடியாது என்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நாம் தூரமாயிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான சூழ்நிலை மத்தியில் கூட ஒரு சில நேரங்களிலே தேவன் நம்மளை வைத்து பார்ப்பது உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாமும் ஒரு கேள்வி கேட்கல, ஆகாரம் ஒரு கேள்வி கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ சொன்னார், நீ போய் கீழே அடங்கிருன்னு சொன்னார், ஓகேன்னு வந்தா. அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நீ அனுப்புன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சில நேரங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தேவனுடைய மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு சில இடங்களிலே, அதனால தான் பவுல் சொல்கிற போது, நான் எப்படியும் வாழ்வதற்கு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ ஒரு இடத்துல நான் தாழ்த்தப்படுறேன் அப்படின்னா அந்த தாழ்த்தப்படுறதுக்கு உண்டான போதனையை நான் பெற்றிருக்கிறேன். எந்த இடத்துல எனக்கு கிணப்படுத்துகிறாங்கன்னா அந்த கிணத்துக்குரிய தழவியை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும். அந்த ரெண்டத்தையும் பிடிச்சாதான் ஒரு ஊழியக்காரனா நம்மளால் நிற்க முடியும். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் எல்லா கடமும் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சில நேரங்களில் வந்துடாது. ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் பிரேக் ஆகும். அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை மத்தியிலே இப்படி சகித்து ஒரு சில சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம நிற்கிற போது தான் அந்த மேன்மையும் அந்த ராஜ்யத்தையும் அந்த மகிமையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரத்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஜனங்க எங்கே இருக்கிறாங்கன்னா அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. யார் முறையிட்டது ஆண்டவரை நோக்கி? யாருமா முறையிட்டது? அல்லேலூயா. எங்கே இருக்கிறீங்க? வாசிங்க அந்த வசனத்தை 24. யாருடைய பெருமூச்சை கேட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்கிறாரு. கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு? நினைவு கூறுறாரு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதிப்போம், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஈசாக்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறாரு. ஈசாக்கே, உன் தகப்பையன் சொல்ல கேட்டு எனக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால அந்த வாக்குத்தத்தத்தை நீயும் சுதந்திரிப்பில் கொள்வதற்கு, அல்லேலூயா, நான் காண்பிக்கிற இந்த தேசத்தில் நீ விதை நீ அந்நிய தேசத்துக்கு போவானான்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, ஈசாக்கு போதிக்கிறாரு. அல்லேலூயா. யாக்கோபுக்கு கர்த்தர் போதிக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 70 பேர் எகிப்துக்கு போகிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்க? யாக்கோபுடைய காலத்தில் 70 பேர் எகிப்துக்கு போகிறாங்க. 70 பேர் எகிப்துக்கு போனாங்க. வரபோது எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேரா? எகிப்துக்கு போய் திரும்புகிற போது ஜனங்க எத்தனை பேருமா? ஏறத்தாழ 6 லட்சம் பேர், புருஷர்கள் அல்லாத. எத்தனையோ விதமான ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? பெருகிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவ்வளோ ஜனத்தை அழைத்து கொண்டு வர அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தா. இந்த ஜனம் பெருகிட்டு பார்வோனுக்கு இப்போ வேலை செய்கிறாங்க. பார்வோனுக்கு என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை அவன் சாதாரணமாக செய்ய வைக்கல, ரொம்ப அடிமைப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறான். வேலைக்கு உண்டான கூலி இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு சொத்து அதிக வேலை வாங்கி கொஞ்சமாக கொடுக்குறான். ஜனங்களுடைய பெருமூச்சு பரலோகத்தை நோக்கி பார்த்தது. அவங்க அழுதாங்க, அவங்க கதறினாங்க, உங்கள் தேவனை நோக்கி பார்த்தாங்க. ஆண்டவரே, இந்த அடிமை தேசத்தில் எங்களால் இருக்க முடியல, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்க ஜெபித்தாங்க. அப்போ ஆண்டவர் இவங்களோடு பண்ண உடன்படிக்கை நினைவு கூறு. அதுதான் தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அவர் ஆபிரகாமோடும் அவர் ஈசாக்கோடும் அவர் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்ன பண்ணாரா? அவங்க மேலே கண்ணோக்கமானா. அல்லேலூயா. அவன் கூக்குற எங்கே போச்சான்?
தேவ சன்னதிக்கு போச்சு. அவங்க சத்தம் அவ்வளோ பெருசாக இருந்தது, அவங்க வேதனை அவ்வளோ பெருசாக இருந்தது. தேவனுடைய சமூகத்துக்கு போச்சு. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு சத்தம் போச்சுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருடைய சத்தம் போட்டும். கர்த்தர் உங்களை நினைத்தறியனா. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை நினைச்சு பார்த்தார். நான் ஆபிரமோடு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணேன், ஈசாக்கோடு வாக்குத்தத்தம், யாக்கோப்போடு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினேன். அதை நினச்சி பார்த்தேன். அவங்களுக்கு என்ன பண்ணாரா? இறங்கினா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் பெருமூச்சாக மாறும், நம்முடைய வேதனை பெருமூச்சாக மாறும். அல்லேலூயா. இந்த பெருமூச்சு எப்போ வரனா? நம்மளால் முடியாத சூழ்நிலை மத்தியில், நம்மளால் கர்த்தருக்கு சோத்திரம் ஒரு அடி கூட எடுத்து வைக்காத மத்தியில் ஒரு பெருமூச்சுடு, ஆண்டவரே நான் என்ன செய்வது எனக்கு தெரியல அப்படிங்கிறதான ஒரு பெரிய அழுத்தத்தை வச்சு ஒரு பெருமூச்சு விடுவோம். அல்லேலூயா. ஒரு பாரமான மூச்சு, ஒரு வேதனையான மூச்சு. ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 12 வருஷமாக பெரிய வியாதி. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெருமூச்சான வேதனை. எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டா, எத்தனையோ வைத்தியரை பார்த்துட்டா, சரீரத்தில் கொஞ்சம் கூட விடுதலை இல்லை, சரீரத்தில் கொஞ்சம் கூட சுகம் இல்லை. அல்லேலூயா. பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா, பெருவேதனைப்பட்டு இருக்கா. பைபிள் சொல்லுது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எப்படிப்பட்ட ஸ்திரியா? பெரும்பாடு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா, அல்லேலூயா. கையில் இந்த பணம்லாம் செலவழிஞ்சிச்சு, ஒன்றுமே இல்லை. அடுத்த கணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோன்னு தெரியல. இயேசு அந்த வழியாக வரான்னு கேள்விப்பட்டா. அல்லேலூயா. இயேசு இந்த வழியாக வரான்னு கேள்விப்பட்டா. கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெருமூச்சின் தீர்மானம். ஆமாம், அந்த அநேக வியாதியை இயேசு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தீர்மானம் அவளுக்குள்ளே வந்தது. எப்படியாக ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகி என்ன பண்ணிடுவேன், என்ன ஆகிடுவேன்? ஓரத்தை தொட்டு அவர்கிட்ட கெஞ்சுவன் சொன்னாலா? ஓரத்தை தொட்டு அவர்கிட்ட நான் கெஞ்சுவன் சொன்னாலா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஓரத்தை தொட்டாகி நான் என்ன பண்ணிடுவேன்? சுகமாயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பேலன்ஸு, தேவனுடைய பேலன்ஸு, தேவனுடைய காரியத்தை நம்ம பார்க்கணும். அவள் என்ன நிதானித்தாலோ, அவள் என்ன யோசித்தாலோ, அவள் எதை செய்யணும்னு நினச்சாலோ அதை தான் அவள் செய்ய அனுமதிச்சார். அல்லேலூயா. அதை தான் செய்ய அனுமதிச்சா. அவள் விசுவாசம், அவள் நம்பிக்கை, எதை செய்யணும்னு நினச்சாலோ அதை தான் தேவன் அவளுக்கு கொடுத்தார். கிட்ட வந்து எதைத்தான் தொட்டா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. உடனே ஒரு வல்லமை அவருக்குள்ளே புறப்பட்டு போ. உடனே வியாதி என்ன பண்ணிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெருமூச்சு, அந்த பெரும்பாடு ஒரு நிமிஷத்தில் விடுதலை. 12 வருஷமாய் உதிர போக்கினாலே வேதனைப்பட்ட அந்த ஸ்திரியானவளுக்கு ஒரு இமைப்பொழுதில் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே என்ன பண்ணிச்சு? ஒரு பெரிய அற்புதம் நடந்து போச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய அதிசயம் நடந்து போச்சு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசிப்பது, தேவனை நம்புவது தேவனுக்கு எல்லாவற்றிலும் ஏற்றதாக இருக்கிறது. சகோதரி பானு கூட இந்த வீட்டை கேட்குற போது விசுவாசத்தில் கேட்டாங்க, வாக்குத்தத்தத்தை வச்சு கேட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை வச்சு கேட்குற போது ஆண்டவர் என்ன பண்ணார்? விசுவாசத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நீ என்கிட்ட கேட்குறிய, நான் எப்படி கொடுப்பேன்னு சொன்னாரா? அல்லேலூயா.
கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிட்ட வியாதியை சுகமாக்க பணத்தை அவ கொண்டு வரல. எதை கொண்டு வந்தா? விசுவாசத்தை கொண்டு வந்தா. பணத்தை கொண்டு வந்து இயேசுடத்தில் வர்ற விசுவாசத்தை கொண்டு வந்தா இயேசுடைய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நீ வைக்கிற விசுவாசம் தான். தேவனிடத்தில் பணம் பெருசா விசுவாசம் பெருசாண்ணா? அல்லேலூயா, விசுவாசம் தான் பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் ஆக்கப்பூர்வமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். இந்த விசுவாசம் தான் ஆக்கப்பூர்வமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். ஏதோ ஒரு காரியத்தை மைனஸாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மைனஸாகவே இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசமாக பேசுகிறேன்னா அது விசுவாசத்தின்படியே பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் என்ன செய்யணும்னா நம்மளை பெற்றுக்கொள்ள வைக்க. விசுவாசம் என்ன செய்யும்? ஆமாம், விசுவாசத்தினால அடுத்தபடி வைக்க முடியும். விசுவாசத்தினால அடுத்தபடி உன்னால் ஏற முடியும். விசுவாசிக்கன்னா நீ இருக்கிற படிக்குள்ளே தான் நம்ம இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுக்கு பெருமூச்சியை கேட்டார் ஆண்டவர். உடனே ஆண்டவர் நினைச்சார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெருமூச்சை கேட்டு உடனே அவரை நினைத்தறினா, எகிப்து அந்நிய தேசம், நீ அங்கே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்மானம், அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு போன தேவனுடைய தீர்மானம். அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்மானம் நம்மளை மேன்மையாக நடத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய காரியத்தை எது நோக்கி நம்ம போகிற போது நம்ம அந்நிய தேசத்திலிருந்து வெளியே வரணும். எங்கேருந்து வெளியே வரணும்? ஆமாம், அந்நிய தேசம்னா என்ன? அந்நிய காரியங்கள். என்ன? ஆமாம், அல்லேலூயா. அங்கேருந்து நம்ம புறப்பட்டு வரணும். அங்கிருந்து நீ புறப்பட்டு வந்தாதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 114 சொல்லுது, வாசிங்க வாஸ்தவ வசனத்தை. இல்லை, அந்த வாஸ்தவசனம். யூதா அவருக்கு அந்நிய தேசத்தில் வாசிப்பு. அதுலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் எகிப்திலும் அந்நிய பாஷைக்காரன ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது யூதாவிற்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் தேவன் ஆளுகை செய்கிற ராஜ்யமாக மாறிச்சு. எப்போன்னா அங்கிருந்து வெளியே வந்தால் தான் உனக்குள்ள தேவன் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அங்கே உக்காந்துச்சுன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார். நான் உலகத்தை விட்டு வேறு பிரித்தா தான் தேவனுக்குள்ள ஆளுகை செய்வார். உலகத்துக்கு நானும் ஒத்து பண்ணா தேவன் என்கிட்ட என்ன பண்ண மாட்டார். ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பழமொழிது, அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன், அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன். இன்னொரு வருஷம் அது பழமொழி, ஆக்கணும் சொத்துக்கு பங்குமா இருப்பேன். அல்லேலூயா. அங்கே இருப்பேன், ஆமாம், அங்கே ஒரு பேச்சும் பேசுவேன், இங்கே ஒரு பேச்சு பேசுவேன். 2 பேர் மத்தியில் நான் பங்காக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, நாம் அங்கே இருக்கக்கூடாது. தேவன் அங்கேருந்து வெளியே வான்னு சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ சுதந்திரமாக வாழணும், நீ சுதந்திரவாளி என்று சொல்லி அழைக்கிறாரு. அல்லேலூயா. நீ எகிப்தில் அடிமைப்பட்டு வாழக்கூடாது. பிசாசு உன்னை அடிமைப்படுத்தி வைப்பான். பிசாசுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? உன்னை எல்லாத்திலும் அடிமைப்படுத்தி வைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ அங்கேருந்து வெளியே வந்துடு. அவங்க புறப்பட்ட போது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு மகிமையாக மாறினாங்க. யூதா ஜனங்கள் தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாக மாறினாங்க, பரிசுத்த ஸ்தானமாக மாறினாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய ஜனமே, நீ இப்படி அந்நிய தேசத்திலே அந்நிய காரியத்துக்கேற்ற காரியங்களை என்றைக்கு நீ செய்யாதபடிக்கு, ஐயோ இது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு இருக்கிறேன், என் கிறிஸ்துவ விட்டு தூரம் போகுது, என் கிறிஸ்துவ விட்டு தூரம் போகுதுன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீ எப்போ உணர்ந்து அங்கேருந்து வெளியே வரியோ அப்போ உனக்குள்ள ஆளுகை செய்வர வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள அவர் மகிமையை ஆளுகை செய்வார். அவருக்கு நீ ராஜ்யமா மாறிடுவே. அவர் உன்னை ஆளத்தக்க ராஜாவா மாறிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பிரியமில்லாத ஏதோ ஒரு இடத்துல இருப்போமானால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, நீ அங்கிருந்தா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியா இருக்க முடியாது, நீ அங்கிருந்தா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா இருக்க முடியாது, நீ அங்கிருந்தினா உன் வாழ்க்கை தேவனோடு நெருங்கி வாழ முடியாது. அங்கிருந்து வெளியே வா. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லு சகரியால, பாபிலோனுக்கு இருக்க சீயோனு, பாபிலோனுக்குள் இருக்க சீயோனு, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாபிலோன் என்று சொன்னால் வெளிப்படத்தில் சொல்றது எல்லா அருவருப்புகளுக்கும் தாயானவள். பாபிலோன் எப்படிப்பட்டவ? எல்லா அருவருப்புகளுக்கும் தாயானவள். பூமியில் நடக்கிற எத்தனை அருவருப்புகளுக்கு பாபிலோன் தாயானவள் என்று சொல்கிறது. பாபிலோனுக்குள்ளே இருக்கிறையா அப்படின்னு சொல்ல விடுவித்துக்கோ, அங்கேருந்து வெளியே வா. அல்லேலூயா. அங்கேருந்து வெளியே வந்தினா தான் அவர் ஆபிரகாமோடு, அவர் ஈசாக்கோடும், அவர் யாக்கோப்போடும் உடன்படிக்கை பண்ணினார். அது ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, பைபிள் சொல்லுது உனக்காக எனக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கத்தேபிரே 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசின ரோமர் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்தீங்கன்னா அது ஆபிரகாம் மாத்திரம் சொல்லப்படலை, நமக்காகவும் அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன, நீ வெளியே வந்தால் தான் உனக்கு அதிசயம் நடக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது. வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை. நீ வெளியே வந்தபோது வாசிங்க. கடல் கண்டு விலகி ஓடிச்சு. கடல் என்ன ஆயிடுச்சு? ஆமா, நீ வெளியே வந்தது எது ஓடிச்சு? கடல் உன்னை கடந்து போகாதபடிக்கு தடுத்து வச்சிருந்தது. இந்த கடலை எப்படி தாண்டுவன்னு சொல்லிட்டு நீ அங்கலாய்த்து வேதனைப்பட்டு இருக்கிற போது கடல் உன்னை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தது. அல்லேலூயா. நீ அங்கிருந்து வெளியே வந்துச்சுன்னா கடல் உன்னை கண்டு விலகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடலை நீ விலகி போன்னு சொல்ல தேவையில்ல. நீ இறக்குற இடத்துல தேவனுக்கு எந்த இடத்துல அந்நிய தேசத்தில் பிரியமில்லாத இடத்துல இருக்கிறோமோ, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அங்கிருந்து வா, கடல் விலகி போயிடும். மூழ்கடிக்கிற கடல், நீ பயப்படுற கடல், நீ பயந்து நிற்கிற கடல் உன்னை விட்டு விலகி போவோம். அல்லேலூயா. கடல் கண்டு விலகி போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடல் கண்டு விலகி போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் விலகி போயிடுச்சுல, அப்படியே அந்த யாத்ராமத்துக்குள்ளே கொஞ்சம் வந்துடுவோம். யாத்ராம் 10ஆம் அதிகாரத்திலேருந்து கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நடக்கிற அந்த சம்பவத்துக்கு இந்த காரியம் தேவ சித்தமாக இருக்க. வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்ராகம் 14:10. ம் 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 14:10 வாசிக்கிறீங்களா? கவனிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர், கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, கவனிங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு எகிப்திலிருந்து வந்துடுறாங்க. வருகிற போது கர்த்தர் அடிமைப்படுத்தி வச்சிருந்த பார்வோன், அல்லேலூயா, அவங்களை விட மனசு இல்லை. அல்லேலூயா. திரும்ப அவன் இருதயம் கடினப்பட்ட போது அவங்கள பின்தொடர்ந்து வரான். பின்தொடர்ந்து வருகிறத இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க. வாசிங்க.
பின்னே வருகிறதை கண்டு எப்படி பயந்தாங்களா? நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. மிகவும் பயப்படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரு, பயப்படாதன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. மிகவும் பயந்தார்கள். இன்னைக்கு அநேக காரியத்தை குறித்து நமக்கு பயம். இந்த காரியம் என்ன நடக்குமோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம் பிடித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டியா, உனக்கு பயம் தேவையில்லை. இயேசுவை தொடுவன் நினைச்சுவ பயப்பில்லை. அல்லேலூயா. ஒரு மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் தான். யாரும் அவனை தொட்டு பார்க்கல, அவரே கையை வச்சு சுகமாக்கினாரு. இவன் சொல்றான் நான் அவரை தொடுவேன்னு சொல்றா. அல்லேலூயா. நீ அங்கிருந்து வந்துட்டினா போதும், அவரை தொடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வந்திருக்கிற, நீ வர வேண்டியதுதான் உன்னுடைய வேலையா இருக்குது. வாசிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அதை வாசிமா. மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, கவனிங்க, இப்ப சொல்றாங்க பாரு, அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா? அல்லேலூயா. யாருமா ஆண்டவர் நோக்கி கேட்டது? கவனிங்க, இவங்க பதிலை கொஞ்சம் பாருங்க. இவங்க தான் முறையிறாங்க ஆண்டவர் நோக்கி, நாங்கள் எகிப்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், வேதனைப்படுறோம், அடிமையாக இருக்கிறோம். இப்போ இந்த ஜனங்க சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், எகிப்தில் பேத குழி இல்லை என்று சொல்லியா மோசே இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு வந்துட்ட? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஒரு சில நேரங்களில் எகிப்தை விட்டு வந்துட்டா கூட கொஞ்சம் எகிப்தை பார்த்துட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எகிப்தை விட்டு வந்துடுறோம், இயேசுவோடு வாழுறோம், இயேசுவோடு ஜீவிக்கிறோம், இயேசுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஆனாலும் கூட கொஞ்சம் எகிப்தை எட்டி எட்டி கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ முழுமையாக கொஞ்சம் இல்லைம்மா, நீ கொஞ்சம் அரைக்குடமாக இருக்கிற. அரைக்குடம் என்ன ஆகும்? ஆமாம், என்னைக்காவது போய் அரைக்குடம் பிடிச்சின்னு வருவோமா? என்னைக்காவது எடுத்துன்னு போய் குடத்தை எடுத்துகிட்டு போய் நான் அரைக்குடமாக பிடிச்சின்னு வந்துருக்குமா? என்ன வேணும்? ஃபுல்லாக வேணும். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே எகிப்தில் பார்த்து மோசையை முறையிறாங்க. மோசே, அவங்க தேவன் நோக்கி கூப்பிட்டதை பயம் என்ன பண்ணிச்சு? பயம் என்னம்மா பண்ணிச்சு? மறக்கடிச்சிச்சு. பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் அந்த எகிப்தில் ஆண்டவர் இஸ்ரவேலை கொண்டு. மோசையும் ஆரோனை கொண்டு பெரிய பெரிய அதிசயங்களை செய்தார். எல்லாத்தையும் மறந்துச்சிங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. பார்வோன் பின்தொடர்ந்து வர்றதை பார்த்து பயந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. பயம் எல்லாத்தையும் மறக்கச்சிடும், தெரியுமா? எல்லாத்தையும் மறக்கச்சிட பயம். அல்லேலூயா. பயம் மறக்கடிச்சிடும், விசுவாசம் ஜெயிக்க வச்சிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செங்கடல் பெருசாக இருக்குதுன்னு இவங்க பயப்படுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மாதிரி அற்புதமான காரியத்தெல்லாம் செய்கிறா தெரியுமா? அது மேல் வசனம் தான் வீட்டில் போய் வாசித்தீங்க. முன்னாடி இருந்த அந்த மேக ஸ்தம்பத்தை எடுத்து பின்னாடி வச்சிட்டாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல், இந்த எகிப்து, அதாவது பார்வோனுடைய ஜனம் இஸ்ரவேலை நெருங்கி வராத அளவுக்கு இவங்களுக்கு முன்னாடி தேவ மகிமை பின்னாடி வச்சுட்டாரு. இவங்களுக்கு மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா என்ன பண்ணுறாரு? கிட்ட போயிட்டு இருக்காரு. அல்லேலூயா. உங்க கிட்ட நெருங்கவே இல்லை. அல்லேலூயா. கிட்ட நெருங்கவே இல்லை. ஆனால் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நீ அநேகரோட வாழ்க்கையில் மாதம் சம்பளம் வந்ததும் பணத்தை வச்சுட்டு புலம்புறது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இது கொடுப்பனா, இது கொடுப்பனா, இதே துவைப்பனா, அதே துவைப்பனா. அல்லேலூயா, அல்லேலூயா.
மாத சம்பளம் வாங்குறது எது வருது? அல்லேலூயா. கொடுத்த காணிக்கு கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் பணத்துக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம். உன் கையின் பிரயாசத்தை பாக்கிய நன்மை உண்டாயிருக்குன்னு சொன்னி அப்படி ஆசீர்வைத்து இந்த மாதம் முழுக்க நடத்த மீதி எடுக்க அதிசயங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அதை நீ ஆரம்பிச்சினா, அல்லேலூயா, உன் விசுவாசம் உனக்கு ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்யும். அல்லேலூயா. நேற்று தினத்தில் பிரசங்கம் பண்ண புலம்பல. ஆமாம், ஆனந்த கழிப்பா எப்போ தெரியுமா மாறும்? நீ விசுவாசத்துக்குள்ளே வந்தால் தான் உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும். நீ விசுவாசத்துக்குள்ளே வந்தால் தான் உன் புலம்பல் அவர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கர்த்தருடைய நாமத்தை ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். இப்போ இந்த ஜனங்க சொல்கிறாங்க, வாசிங்க அதை தொடர்ந்து வாசனத்தை. ம் 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 ஆ இருக்கும்போது அட முட்டாளு, அதுக்கு எதிராக இயேசு நோக்கி முறையிட்ட. அல்லேலூயா. நீ அங்கே இருக்க வேண்டித்தானே? நீ உலகத்தில் இருந்துடு, இயேசுக்குள்ள வந்துட்டு இயேசுக்குள்ளமான பாவத்தை செய்து நீ இயேசுக்குள்ள வாழாத, நீ உலகத்தில் இருந்துடு. அல்லேலூயா. நீ உலகத்தில் இருந்துடு. நாங்கள் வேலை செய்வது நலமா இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இதை எப்படி பார்ப்பார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பையனை இட்டுன்னு வந்துட்டு, ஒரு சொந்தக்கார பையனை வச்சிங்க, அவனுக்கு எல்லாத்தையும் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கடைசியில் உங்களை குறை சொல்கிறான்னு வச்சிங்க, என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா, பாவி எவ்வளோ பண்ணமாடா உனக்கு. அல்லேலூயா, எவ்வளோ செய்தமே, ஒன்றுமே இல்லாத வந்திய, எல்லாத்தையும் செய்தனே. அல்லேலூயா, எல்லாமே பண்ணனே. இப்போ இங்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தாவே நலமாக இருக்குன்னு சொல்கிறிய, கொஞ்சமாவது உனக்கு நன்றி விசுவாசம் இருக்குதா? கேட்போமா? கேட்க மாட்டோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் இங்கே பார்க்கணும் ஆண்டவர். இதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிங்க. வாஸ்து வசனம். என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி மறுபடியும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆமாம், அவன் பயந்து தான் வளர்ந்து இருக்கிறான். முதல்ல அவங்கள எச்சரிக்கிறார், நீ எதுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தின கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்ல, மோசே நீ கடல் புறமா போ, நான் கடலை உனக்காக திறப்பேன், ஜனங்களை நீ அழைச்சிட்டு போன்னு சொன்னாரா? அல்லேலூயா. மோசே கிட்ட எதையும் அறிவிக்கல. போகிற போது கடல் வந்துச்சு, தாண்டி போகிற போது கடல் வந்து நிற்குது. மோசே சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்க. நீ திரும்பி பார்க்கிற எகிப்தினை என்ன பண்ண மாட்ட இனி எப்பவுமே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம இன்று கண்ட எகிப்தினை என்னைக்குமே பார்க்க மாட்ட. நல்லா தெரிஞ்சுக்க, நீ எகிப்தில் இருந்தீனா எகிப்தினை பார்த்துக்கிட்டே இருப்ப. எகிப்தை விட்டு என்னைக்கு வெளியே வரியோ எகிப்தினை பார்க்கவே மாட்டேன். அல்லேலூயா. கொஞ்சம் எகிப்தில் இருதயம் ஒட்டிட்டுச்சுன்னா எகிப்து கிட்ட தான் இருக்கும், எகிப்து விட்டு தூரம் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டினா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் ஒன்று சொல்லுகிறது, நான் விட்டு வந்த தேசத்தை, எபிரேயரில் சொல்கிறார், நாம் விட்டு வந்த தேசத்தை நம்ம திரும்பி பார்ப்போமானால் அதற்கு போகிறதுக்கு சமயம் கிடைக்குமே.
நான் விட்டுட்டு வந்துட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் விட்டுட்டு வந்துட்டு ஞானஸ்நானம் கொடுக்குற போது கேட்பாங்க பாருங்கள், மா முந்தின நாட்களில் செய்த தேவனுக்கு பிரியமில்லாத செய்த சொந்த பந்தங்களுடைய அந்த சடங்காச்சாரம் படி நடந்த பாவ காரியங்களை இனி போய் செய்வியாமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவங்கள வாய்முறை கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் வாக்கு முறையெல்லாம் கெடுத்தால் ஞானஸ்தானத்தை, ஏன்னா மனம் திரும்புறதுக்கு அது ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ மனம் திரும்புதல் நாங்கள் பார்க்குறோம். அவங்க எப்படி மனம் திரும்பி அதை எடுத்துக்கிறாங்க, அந்த மனம் திரும்புதல் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பார்க்குற போது இந்த ஞானஸ்தான தகுதியான ஆத்மா வந்து தேவனிடத்தில் அறிக்கை கேட்டு ஒப்பு கொடுத்து அவங்களுடைய அறிக்கையை கேட்டு நம்ம ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம். அல்லேலூயா. அவ்வளோதான். இதோடு நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. நம்ம நல்லா பாட்டு பாருங்க, இயேசுவின் பின்னே நான் செல்வேன் திரும்பி. அல்லேலூயா. பாட்டு நம்ம பாரு, திரும்பி. யாராவது பார்க்காத இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாராவது பார்க்காத இருக்கிறீங்களாம்மா? இயேசு பின்னாடி போயிட்ட, இயேசு பின்னாடி வந்துட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, ரத்தத்தினால் கழுவுப்பட்ட நீ, நான் இப்போ உலகத்தை போக மாட்டேன், உலக பாவம் செய்ய மாட்டேன், உலகத்தை திரும்பியே பார்க்க மாட்டேன். யாராவது திரும்பி பார்க்காத இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான், நீ திரும்பி பார்த்தினா அவன் எப்படி நம்மளை நிதானிக்கிறான்னா, ஓஹோ என்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க பொழுது, என்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு வழி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும், வழியை ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். அவங்க என்கிட்ட வர போகிறாங்க, அவங்க திரும்பி பார்க்குறாங்கன்னா ஏதோ அர்த்தத்தோடு தான் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ என்கிட்ட வர்றதுக்கு அவங்க வழி தர்றாங்க, கொஞ்சம் வழியை கொஞ்சம் விசாலப்படுத்தி கொடுப்போம். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும், கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும், அது ரொம்ப அகலமாக்குவான் பிரசாசு. அதெல்லாம் பைபிள் சொல்லிட்டு இடுக்கமான வாசல் வழியா அவர் ராஜ்யத்துக்கு போவான். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக, எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னா அந்த வழி விசாலமாக இருக்கும். எப்படி வேணால் இயேசுக்குள்ளே வாழ்ந்துக்கலாம். அல்லேலூயா. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இப்படி யோசித்தேன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வருக தான் நீ எவ்வளோ நாள் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் வருக தான். ஆமாம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், நீடிய பொறுமையாக இருக்கார்ல. இன்னும் எவ்வளோ ஜனம் மனம் திரும்பணுமே, அது கொஞ்சம் உலக காரியத்தெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சிடலாமே நம்ம. நான் ரட்சிக்கப்பட்ட போய் யோசித்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ சொல்கிறது ஓகே தான்பா, இன்னைக்கு நீ மறிச்சிட்டுனா எங்கே போகணும்னு கேட்டார். உயிருக்கு உத்தரவாதங்குதா இல்லையா? வருக வரைக்கும், ஒருவேளை நான் வர வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியா? மனுஷன் எப்போ சாவான், எங்கே சாவான், எப்படி சாவான் தெரியாது. எங்கே சாவான்னு தெரியுமா, எப்படி சாவான்னு தெரியுமா, எப்போ சாவான்னு தெரியுமா தெரியாது. என்கிட்ட கேட்டார், ஐயோ ஆண்டவரேன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வருகை ரகசியமாக இருக்கும், யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சனமே யோசித்து பார்ப்போம். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும். வேதத்தை படினா ரொம்ப கஷ்டம், ஆனால் செல்ல நோண்டுன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கு டைமிங்கே போதாது. ஆனால் வேதத்துக்கு டைம் அரை மணி நேரம் வாசிக்கணும்னு தீர்மானம் பண்ணால் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் உள்ளே ஓடிட்டே இருக்கும். வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆமாம் அரை மணி நேரம் உள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும்னு தீர்மானிச்சா, அல்லேலூயா, கண்ணை திறந்து ஒரு மணி நேரத்துலேயே 10 வாட்டி கண்ணை திறந்து பார்ப்போம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா. விசுவாசு கேட்டின் வழியை விசாலப்படுத்துவான். கெட்டு போகிறதுக்கு என்னென்னாவோ அதெல்லாம் செய்யலாமா, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுப்பா. வாமா, நான் நரகத்துக்கு போகிறேன், நீ என் வழியில் வந்தால் நீ அங்கே தான் வரணும்.
நான் உன்னையும் என்னை அழைச்சிக்கிறேன், உனக்கு இன்னும் தோயனா உன்னை அழைச்சிக்கிறேன், என் கூட நீ சப்போர்ட்டுவா நரகத்தில் வா. நான் வேதனைப்படுறது நீயும் விசுவாசுக்கு தான் ஆண்டவர் நரகத்தை உண்டாக்குனார். நமக்கு தட்டி வைப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்கம்மா, சத்தியத்தை கவனிங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறோம்? கர்த்தருடைய இடுக்கமான வாசல் வழியா நுழைய உள்ள கொஞ்சம் இருக்கந்தான், கொஞ்சம் நெருக்க இருங்கத்தான், ஆனால் உள்ளே போயிட்டுனா மகிமையாக இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே துவக்க அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு என்ன இருக்கும்? ஆமாம், நீ வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நெருக்கம் தான் இருக்கும், ஆனால் அவருக்கு எல்லா தீர்மானத்தையும் மாற்றி அமைக்கிற போது உனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான். நெடுதினத்தில் வசனம் கேட்டோம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. எந்த வழி வேணும்? கேட்டுக்கு போகிற வழி வேணுமா? பரலோகத்து போகிற வழி வேணும். அல்லேலூயா. கவனிங்க, கேட்டுக்கு போகிற வழி உன்னை நரகத்தில் கொண்டு போவோம், பரலோகத்துக்கு போகிற வழி கொஞ்சம் இடுக்கத்தில் கொண்டு போவோம். அல்லேலூயா. அது நித்திய வேதனை, நரகம், நித்திய ராஜ்யம், ஜீவன், இயேசோடு யுகமாக வாழ்வதற்கு அது உன் வழி. அல்லேலூயா. உன்னை விடுவித்துக்கொள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அங்கேயே இருந்துட்டு தான் நலமா இருக்கமே. மோசே சொல்கிறாரு, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை. அல்லேலூயா அல்லேலூயா பாருங்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமாம், நீ வாயை வச்சுன்னு சும்மா இரு, வாயை வச்சுக்கிட்டு. ஆமாம், வாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? எவ்வளோ வாயில் பேசணுமோ அவ்வளோ பதில் சொல்லி ஆகணும், தெரியுமா? எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ கர்த்தருக்கு ஸ்தோத்திர வார்த்தை எவ்வளோ கொட்டுறியோ ஒரு நாள் என்ன பண்ணணும்? இப்போ சொன்னார், எல்லாத்துக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். சாதாரணமாக சொல்லிவிடுவோம், அந்த ஊழியக்கார் சரியில்லை, அந்த விசுவாசி சரியில்லை, சாதாரணமாக சொல்லிவிடுவோம். சொன்னிட்டியா? அந்த வார்த்தை என்ன பண்ணிட்ட? விதைச்சிச்சுன்னா என்ன பண்ணோம்? ஒரு நாளைக்கு. ஆமாம், அன்றைக்கி ஆண்டவரே நம்ம நீ தானம்மா விதைச்ச. அல்லேலூயா. நீ தான். நான் விசுவாசி இருக்கிற காலத்திலேயே ஊழியக்கார குறித்து யாராவது என்கிட்ட சொல்ல வந்தாங்கன்னா, இப்போ நீ வாயை மூடிடு, அந்த வார்த்தையை நீ பேசாத, ஆண்டவருக்கு அவருக்கு உரியது. பைபிள் நம்மளை சொல்ல, நீ உன்னை சீராக பார்த்துக்கணும் தான் பைபிள் சொல்லுது. அவர் கர்த்தர்கிட்ட கண்ணை போக்கிப்பார். அவர் தப்பானவரோ கெட்டவரோ நல்லவரோ எனக்கு தெரியாது. அவருக்கு ஆண்டவருக்கு தான். உள்ளே நீ நுழையாத. நீ நுழைஞ்சினா அது உண்மையாக இருந்தால் சாபமும் மேலே திரும்பும். அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் நல்ல விதத்திலையும் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இது சாலமோன் ஒரு நேரத்தில் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார்னா பாஸ்டரையும் அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன். அப்போ ஒரு பாக்ஸிங்கில் இருந்தார். எனக்கு ஒரு பக்கம் பயமாயிடுச்சு. போல யார் ஒல்லியாக இருப்பாரா? அல்லேலூயா. எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இருந்தது, அச்சிர போகிறான் பாஸ்டரை. ஆனால் விசுவாசத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், இதே வாய் ஒரு நாளைக்கு இயேசு குறித்து மையப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அதை செய்கிறார்ல. நம்ம எவ்வளோ அமைதி காத்து நம்ம போகிறோமோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பின்னாடி வருகிற காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நாளை தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலையே படாத. நாளைக்கு என்ன நடக்கும் ஒரு மேப் போட்டுறாத. நாளைக்கு நடக்கிறத
நாளைக்கு அவர் பார்த்துக்கொள்வார். அதனுடைய பாடுன்னு பைபிள் சொல்லுது. நாளைக்கு என்ன சம்பிக்கும் அவர் பார்த்துக்குவார். நாளைக்கு என்ன நடக்குமோ அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளுக்கு அவர் கட்டளை எடுக்கிறார். அந்த நாளுக்கு, ஆமாம், நாளே என் மகளுக்கு செய்ய வேண்டியது செய், நாளே என் மகனுக்கு செய்ய வேண்டியது செய். நாளுக்கு கட்டளை இடுறார் ஆண்டவர். வேதத்தில் இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. மத்திய 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் போய். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. அல்லேலூயா. நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. நீ சும்மா இரு, நீ சும்மா மாத்திரம் இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இன்னைக்கு நம்ம வேதத்தை படிக்கிற போது பொதுவாகவே நல்லா படிச்சிருக்கிறீங்க, காலேஜ் படிச்சிருக்கிறீங்க, நல்லா படிப்பு திறமையாக இருக்கிறீங்க. ஆனால் வேதத்தை படிக்கிற போது இங்கே வந்து தடுமாறுறீங்க. ஒரு சில நேரங்கள் நான் துக்கப்படுறாத. ஏன் தடுமாறுறீங்க? தடுமாற்றத்துடைய காரணம் என்ன? ஏன் தடுமாறுறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வேதத்தை நீங்கள் படிக்கல சரியா, இந்த வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் 10வது தான் படித்தோம். நான் 10வது ஃபெயிலு. என் டோட்டல் மார்க் 67. ஞானமே இல்லாத வாழ்ந்தேன். எனக்கு இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தனோ, எப்போ எனக்கு இந்த வேதத்து மேலே தாகத்தை வச்சனோ, எனக்கு இந்த வேதத்தை படிக்கணும் வாஞ்சியை நான் செலுத்தணும், இந்த வேதத்து மேலே எப்படி ஆசையை செலுத்தணும், நீ எதனால் நினச்சிங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குப்புசாமி ஜோசப் வருவார், டியூஷன் வைப்பாங்க. மேக்ஸு கூட நீ போட தெரியல. குப்புசாமி கேட்பேன், குப்புசாமி இது என்ன குப்புசாமி சொல்லிக் கொடு குப்புசாமி, இல்லாட்டி அச்சிடுவார் அவர் அப்படின்னு. அவன் குப்புசாமி ஜோசப் சொல்கிறாரு, இப்பா இப்படி இருந்த ஆள் எப்படிப்பா இன்றைக்கி ஆண்டோட வார்த்தையை பேசுகிற? நான் இல்லைப்பா, எல்லாம் அவர் தான்ப்பா. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த, ஞானிகளை வெட்கப்படுத்த. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானிகளை வெட்கப்படுத்த பேதையானவர்களை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. தெரியாதவங்களை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது மேலே ஒரு தாகம். என் வேதத்தை நேசிகளுக்கு எந்த சமாதானம் உண்டு. அவளுக்கு என்ன இல்லையா? இடரலே இல்லை. இடறி விழவே மாட்டாங்க. இப்போ இந்த செல்லுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த செல்லை எவ்வளோ நேசிக்கிறோம். இந்த செல்லு மேலே மோகம் வச்சுருக்கிறோம். இந்த செல்லு மேலே என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு பெரிய மோகம் வச்சுருக்கிறோம். எங்கே போனாலும் செல்லு கூட வருது. எங்கே போனாலும், பாத்ரூம் போனால் கூட என்ன வருது? நான் செல்லு எடுத்துன்னு போனால் என் பிள்ளையும் செல்லு எடுத்துன்னு வாழ்ந்து என்ன சொல்லுது? அல்லேலூயா. நடக்குதுங்க இது. அல்லேலூயா. நான் செல்லு எடுத்துகிட்டு போனா இந்த குழந்தைங்க ஒரு கதை ஒன்று இருந்தது. இமான் அண்ணாச்சி நேரத்தில் குட்டீஸ் குழந்தை எப்போயாவது அதை வச்சு பார்ப்பேன். அந்த குழந்தைங்களுடைய ஞானத்தை கேட்பதுக்கும் அதுங்க எவ்வளோ தெளிவாக பேசுவதற்கும் கேட்பேன். ஒரு அம்மா ரிப்போர்ட் பண்ணாங்க, ஒரு குழந்தை மேலே சூடு வைக்கிறா அப்படின்றாங்க. இன்னொரு குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு இது ஒரு குழந்தை இது சூடு வச்சுது. சூடு வைக்கிறியான்னு கேட்குறாரு அவர். ஆமாம் சூடு வச்சிடுறாங்க. ஆமாம் வைக்கிறேன்னு. குழந்தையாச்சே எப்படி சூடு வைக்கலாம்? தப்பு இல்லையா? அவங்க தம்பியாச்சே சூடு வைக்கிறிய, ஏன் வைக்கிற சூடு அப்படின்னா சொல்லுது. ஒரு நாள் அம்மா எனக்கு சூடு வச்சாங்க. ஒரு நாள் அம்மா எனக்கு சூடு வச்சாங்க, அதனால் இந்த பொண்ணு வந்து அடங்கலைன்னு சூடு வச்சாங்க. அதே போல் அடங்க மாட்டாது, நானும் சூடு வச்சிட்டேன். குழந்தைங்க எப்படி ஃபாலோ பண்ணுது பற்றியா? இவ்வளோ ஒன்றாகுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வார்த்தை கேட்குறது. இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் என்ன பண்ணுது? பிள்ளைகள் என்ன பண்ணுது? ப்ராக்டிக்கலாக கற்றுக்குது. நம்ம எதை செய்கிறோமோ அது ஓப்பனாக கற்றுக்குது. எப்படி இதெல்லாம்? அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவஜனமே. நீ வாழ்கிற வாழ்க்கை தான் உன் பிள்ளைகள் வாழும். நீ நல்லா ஜெபிக்கிற பாத்திரமா தான் உன் பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கும். நீ நல்லா வேத வசனம், பிள்ளைங்க நல்லா வேதம் வாசிக்கும். அல்லேலூயா. பால் நிறைய சிகரெட் பிடிச்சா நம்புவீங்களா? ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தார், கர்த்தருக்குள்ளே ரட்சிப்பை நடத்துகிறாரு. அவர் ஒரு நாள் சாட்சி சொன்னார்.
அதுக்கப்புறம் ஆவியானவரோடு பேசின போது, கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த போது அவரை மகிமையாக எடுத்து பயன்படுத்தினான். பிசாசு எங்கேயாவது ஒரு இடத்துல தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தி சேதப்படுத்துவதற்கு எங்கேயோ ஒரு காரியத்தை விரோதமாக செய்கிறான். அதனால் நம்முடைய நடைமுறை தான் நம்முடைய பிள்ளைகள் ஃபாலோ பண்ணோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக பார்க்க போனால் ஒரு சில நேரங்கள் அதனால தான் நான் காணிக்கைகளுடைய காரியம் பெருசாக பேசுறதை காட்டிலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, இந்த கூடாரத்தை வாங்குவதற்கு முன்பாக செய்த நன்மையான காரியம் எதுன்னு சொன்னால் ஊழியம். இப்போ இந்த முழு குடும்பம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே வராங்க, தேவனை தொழுது கொள்றாங்க. ஒரு சில குடும்பத்தில் பண்ண தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். ஆனால் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு தாய் தகப்பன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வருதுன்னா அதுக்கு பெரிய தேவனுடைய அனுகிரகம். அப்போ தேவனுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும்? இப்போ தேவனுக்கு வாழ்க்கையில் தான் கிடைக்கும். சாதாரணமாக கச்சிதமான அனுகிரகம். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய ஜனமே, கடல் கண்டு விலகி போயிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த வசனத்தெல்லாம் வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை. கடல் கண்டு விலகி போயிட்டு. எப்போ விலகி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் நினைச்சாங்களோ, மோசே அறிக்கை இட்டாரோ, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னா யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ சும்மா இருன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சும்மா இரு, நீ சும்மா இரு, நீ அமைதியாக இருந்து பாரு. நீ எதை வேதனையாக பார்க்குறியோ, எதோ துக்கமாக பார்க்குறியோ, எதோ ரொம்ப வேதனையோடு பார்க்குறியோ, கர்த்தர் பெரிய யுத்தம் உனக்காக பண்ணுவா. கர்த்தர் பெரிய யுத்தம் உனக்காக பண்ணுவா. கர்த்தர் பெரிய யுத்தம் பண்ணுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு காரியத்தை உனக்கு முன்மொழிகிறார். நீ அந்நிய தேசத்தை விட்டு வெளியே வா என்று கூப்பிடுகிறார். இன்றைக்கு எந்த எகிப்து உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிறது, எந்த எகிப்துக்குள்ளே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, எந்த எகிப்து உன்னை அடைத்து போட்டிருக்கிறது, எகிப்தில் தான் வாழ்க்கை போயிடும். எகிப்தில் தான் வாழ்க்கை போயிடும். எகிப்தில் தான் குடும்பம் போயிடும். எகிப்தில் தான் குடும்பம் போயிடும். எகிப்தை விட்டு வெளியே வான்னு சொல்கிறாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்று பார்க்குற அந்த எகிப்தினை நீ என்னைக்குமே பார்க்க மாட்ட. ஏன் யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம்? நீ பார்க்கிற எகிப்தினை நீ என்னைக்குமே பார்க்க மாட்ட. அந்த மாதிரி என்ன செய்தார் ஆண்டவர்? அந்த எகிப்தியரை பின்தொடர வைத்தார். மோசே சொன்னார், செங்கோலை கடல் மேலே நீட்டுப்பான்னு சொன்னார். செங்கோல் ரெண்டாக பிரிஞ்சது. அல்லேலூயா. எந்த செங்கோல் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு முன்மா நின்னதோ அந்த செங்கோல் மதிலாக நினைச்சு. அல்லேலூயா. என்ன அற்புதம் பண்ணிட்டாருங்க ஆண்டவர். இந்த பக்கம் இஸ்ரவேலை கரையை கடக்க வைக்கிறாரு, உள்ள பார்வோனை நுழைய வைக்கிறாரு. ஒரு பக்கம் இஸ்ரவேலை கரையை கடக்க வைக்கிறாரு, ஒரு பக்கம் பார்வோனை நுழைய வைக்கிறாரு. இஸ்ரவேலை கரை சேர்றாங்க, பார்வோன் முழு ஜனத்தை கடல் என்ன பண்ணுறாரு? அழிச்சு போடுறாரு. வெளியில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு. வெளியே இருக்கிறவங்க சொல்கிறான், பார்வோன் நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறான், ஓ இது கர்த்தருடைய விரல், கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு, நாம் அவங்கள பின்தொடர்ந்தோமா நாங்கள் முழு ஜனமாக அழிஞ்சிடுவோம்னு சொல்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை எல்லா விதத்திலும் சரியாக இருக்கணும். அப்போ தான் உன் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். நீ எகிப்தை விட்டு வெளியே வந்தால் தான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோப்போடு பண்ணின உடன்படிக்கை ஆசீர்வாதத்துக்கு நீ சுதந்திரவாளியாக மாற முடியும். நீ எகிப்தில் இருந்துகிட்டே இருந்தீன்னா அந்த சுதந்திரத்தை இழந்துடுவே, நீ அந்த ஆசீர்வாதத்தை இழந்துடுவே, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை இழந்துடுவே, உன் பிள்ளையுடைய மேன்மையை இழந்துடுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையுடைய எதிர்காலமும் உன் குடும்பத்துடைய ஆசீர்வாதம் கர்த்தருக்குள்ளே மேன்மையாக வாழ்வதற்கு இயேசுவினை இடுக்கமான அந்த வாசல் வழியாக போ. கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கும். பிசாசை திறந்து கொடுப்பான். எப்படியாவது உள்ளே வந்து உன்னை அழிச்சுன்னு பார்ப்பான். அந்த வழியை போனீன்னா கர்த்தர் நீ மாத்திரமல்ல உன் பிள்ளைகளும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் அம்மா அந்த வழியில் தான் போனாங்க, எங்கள் அப்பா இந்த வழியில் தான் போனார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே, இந்த செல்லு கொடுக்க வேண்டிய நேரத்தை எவ்வளோ குறைச்சிட்டு இந்த வேதத்துக்கு நேரத்தை கொடுக்கிறியோ, இந்த செல்லுக்கு உண்டான நேரத்தை குறைச்சிட்டு எவ்வளோ ஜபத்துக்கு கொடுப்பியோ அவ்வளோ உன் குடும்பம் பிள்ளைகள் உன் எதிர்காலம் செம்மையாக மாறும். இது உன்னை நரகத்தில் கொண்டு போவோம். நன்மையானது மாத்திரம்தான் செல்லு, தீமைக்கு இந்த செல்லு இல்லை.
தீமையை பார்க்க பார்க்க இந்த தீமை என்ன தெரியுமா செய்யும்? உன்னை நரகத்தில் கொண்டு போகும். அதனால் கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஒன்று ஒப்பு கொடு. எகிப்தை விட்டு விடுவா. கடல் உனக்கு தடையாக இருக்க, அந்த கடலை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் உனக்கு ஆயுத்தம். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் எல்லாம்.